என்னுடைய வயது 72 என நான் சொன்னால்தான் என் வயதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு என்னுடைய தோற்றத்தை குறைத்து காட்டுவதன் ரகசியம் என்னவென்று தெரியுமா? நான் என் வீட்டு மாடியில் பராமரித்து வரும் மாடித் தோட்டத்தில் வேலை செய்வதும் தான் என தன் இளமை ரகசியத்தை நமக்கு கூறுபவர் சென்னை திருவல்லிக்கேணியில் வசிக்கும் திரு கோபாலகிருஷ்ண குப்தா அவர்கள். நான் ஜப்பானில் பல நாள் இருந்தேங்க. நான் மரம் வியாபாரம் பண்ணியிருந்தேன். மரம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன், ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன், இட்டலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேங்க. பல நாடை சுற்றி வந்தேங்க. மாம்பழம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணேங்க. இப்போ என்னுடைய வயது 72ங்க. இப்போவும் சும்மா தூங்காத, முதியோர் இல்லத்தில் இல்லாத, மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணுன்ற கருத்தில் இந்த செடியெல்லாம் வளர்க்குறேங்க. இந்த செடி வளர்க்குறதுல 1000 10,000 செலவு பண்ணுறது பெருசு இல்லைங்க. அதில் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கணும். நம்ம கையில் ஒரு பைசா காசு செலவில்லாமல் 0 பட்ஜெட்டில் பண்ணால் அதுதாங்க என்னுடைய கருத்து. பாருங்கள், காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இதுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. அந்த தண்ணி ஊற்றுறதுனால ஒரு நாளைக்கு 50 வாட்டி 100 வாட்டி குனிஞ்சு ஏந்துக்கிறதுனால என்னுடைய உடம்பு நல்லா இருக்குது, ஃபிட்டாக இருக்குது. இதுதாங்க காரணம். இந்த செடி வளர்க்குறதுனால எனக்கு மாத்திரம் இல்லைங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுதுங்க. அது இல்லாத குப்பையெல்லாம் காசாக்குதுங்க. சைனாலேருந்து ஒரு விதை எடுத்துருந்துருக்குறேங்க, பச்சை மிளகா விதை. அந்த பச்சை மிளகா விதை இந்தியாவில் பயிராகுமான்றது சந்தேகப்பட்டேன். அது என்னுடைய தொட்டியில் போட்டுருக்குறேங்க. என் தொட்டியில் வளர்ந்துட்டு இப்போ கா விட்டுருக்குதுங்க. பூச்செடி வச்சுருக்கிறேங்க, மூலிகை செடி வச்சுருக்கிறேங்க. அப்புறம் காய்கறி வச்சுருக்கேங்க. நான் பக்கத்தில் இருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் 1.5 வருஷமாக இருக்குதுங்க. 11 கிலோ இதில் அறுத்துருக்குறேங்க. இப்போவும் அது எடுத்து போட்டுறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. சார், செடி வைக்கணுன்னாக்கா காசு செலவு பண்ணணும். அதுக்கு தொட்டி வேணும், அதுக்கு மணல் வேணும், அதுக்கப்புறம் விதை வேணும், தண்ணி வேணுங்க. இந்த 4 இருந்ததுன்னா செடி வளருங்க. இப்போ தொட்டி வாங்கிறதுக்கு பெரிய தொட்டி வாங்கினா 150 ரூபாய் 200 ரூபாய் ஆகும். 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து ஒரு மீடியம் கிளாஸ் ஒரு நடுத்தர மக்களை பண்ண முடியாதுங்க. அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேங்க, வாட்டர் கேன் டிஃபெக்ட் ஆனது 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கிதுங்க. அந்த 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைச்ச வாட்டர் கேனை மேலே இதை கட் பண்ணிவிட்டு அதை பூரா வீட்டு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மணலே எடுத்து அதில் போட்டுடுறேங்க. அதை போடுறப்போ சாணி, நல்ல காஞ்ச சாணி, நம்ம வீட்டு பக்கத்தில் நான் திருவல்லிக்கேணியில் இருக்கிறதுனால சுற்றி வட்டாரத்தில் மாட்டு கொட்டா இருக்குதுங்க. அந்த மாட்டு கொட்டாயில் இருக்கிற சாணியெல்லாம் காவால தள்ளுறாங்க. அந்த சாணியை வாங்கி அந்த காவால போகிறது நல்லா காய வச்சு இந்த மணலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தாங்க அதில் போட்டுறேன். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். ஒரு தொட்டிக்கு 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு போட்டால் போதுங்க. அந்த தண்ணி கீழே வரக்கூடாது. அந்த கீழே வந்ததுன்னாக்கா நம்ம சாப்பிட்ட எனர்ஜி வெளியில் போகிற மாதிரி அது கீழே வரக்கூடாது. அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி ஊற்றினாக்கா காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, நம்ம குப்பையும் காசாக்குறோம், நம்ம உடம்புக்கும் நல்லது. பார்த்திங்களா, நான் எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா? என்னை 72 வயசுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் இதுதான். காலையிலையும் சாயங்காலம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேங்க. இதுதான். எனக்கு காய்கறி வருது, பூ வருது. அந்த பக்கம் பாருங்கள், எத்தனை ரகமான பூ வச்சிடுறேன் தெரியுமாங்க? நான் பாவக்காய் வச்சிடுறேன், அப்புறம் புடலங்காய் வச்சிடுறேன், அப்புறம் அது என்னதுங்க கோவக்காய் வச்சிடுறேன், எல்லா காமும் வச்சிடுறேங்க. கீரை அவித்து கீரை வச்சிடுறேன், அப்புறம் புளிச்சக்கீரை வச்சிடுறேன். எல்லா கீரையும் 7-8 ரகமான கீரை வச்சிடுறேன். காய்கறியில் இத்தனை வச்சிடுறேன். பூவில் 7-8 ரகமாக போடுறேன். அதையும் இல்லாத நான் இன்சுலின் பிளான்ட்டு டெல்லியிலேருந்து வர வச்சுங்க. அந்த இன்சுலின் பிளான்ட் என்ன தெரியுமாங்க, மருந்து இந்த அலோபதி மருந்து மாத்திரை சாப்பிட்டாக்கா சர்க்கரை வியாதி குணமாகுங்க. ஆனால் இது இன்சுலின் பிளான்ட் என்ன தெரியுமாங்க, சர்க்கரையில் நம்ம உடம்புல இன்சுலின் கிளாண்டு வேலை செய்கிறதுக்கு இது உபயோகப்படுது. ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க.
இது வந்து அந்த இன்சுலின் பிளான்ட்டினுடைய தன்மை என்னடானாக்கா, ஒரு செடியை நீங்கள் வச்சிங்கனாக்கா பக்கத்தில் அநேகமாக உங்களுக்கு தெரியும், வாழை மரத்தில் எப்படி பக்கத்தில் வந்து கண்ணெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரிங்க ஒரு கன்று வச்சிங்கனாக்கா 2 மாதத்தில் வந்து 5 கன்று 10 கன்று அங்கே 3 ரகம் 4 ரகமான செடிங்க வந்துங்க பதியம் போட்டுடுங்க. இங்கே இருக்கிற செடியை கட் பண்ணிவிட்டு நான் பதியம் போட்டுறேன். எல்லாமே முளைச்சி இருக்குதுங்க. ஒரு பாலித்தீன் பேக்கில் இருக்கிற செடியினுடைய காஸ்ட்டு வந்துங்க 25 ரூபாங்க. ஒரு நாளைக்கு 100 செடி விற்கலாங்க. நீங்கள் வந்துங்க தொட்டியில் வந்து நீங்கள் பயிர் பண்ணுங்க, 100 ரூபா கொடுத்தா எவனாட்டும் விற்றுட்டு வருவாங்க. தாராளமாக வந்துங்க. இன்றைக்கி வந்துங்க உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எங்கேன்றதை நீங்கள் தேடவே தெரியலைங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, டி நகர் மார்க்கெட்டு போனாக்கா 1000 செடி விற்கலாங்க. ஒரு நாளைக்கு 100 செடி 5 ரகமான செடி விற்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுக்கு வந்துங்க உடம்பு நல்லா இருக்குது, உங்கள் வீட்டுக்கு காய்கறி வருது, உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு வந்து பூஜைக்கு வந்து பூ வருது. எல்லாமே இருக்கிறப்போ நீங்கள் ஏங்க வீட்டு தோட்டம் வளரக்கூடாது? சென்னை முகலிவாக்கத்தில் தன் வீட்டு மாடியில் தோட்டம் அமைக்கவே தனி அமைப்புகள் ஏற்படுத்தி செடிகள் வளர்த்து வரும் திரு சுந்தரம் அவர்களின் அனுபவங்களை பார்த்தோம். ஆரோக்கியமான உடல் மூலியமாக தான் நம்ம நம்ம எண்ணக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் செயல்படுத்துறதுக்கும் நமக்கு ஆரோக்கியம் வேணும். நம்ம மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தில் எல்லாரு கூடயும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமான உடல் வேணும். இந்த ஆரோக்கியமான உடலுங்கிறதுங்க நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து உணவு தான். நீங்கள் எவ்வளோ தான் இந்த யோகா அது இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதில் வந்து ஆரோக்கியமான உணவு இல்லைன்னா இந்த யோகா கூட வேலை செய்யாதுங்க. இன்றைய சூழலில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற அத்தனை வகையான காய்கறி, பழங்கள், நெல், அரிசி எல்லாமே உரம், பூச்சி மருந்து போட்டு விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு தோட்டங்களை போட்டு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணி இப்போ நான் பண்ணியிருக்கேனோம்னா இது எனக்கு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆச்சு. ஆனால் ஒன் டைம் தான் இது எக்ஸ்பென்ஸு. திரும்ப நான் அதை செலவு பண்ண போகிறதில்ல. இப்போ கட்டிவிட்டால் இனிமேல் இது நம்ம மற்றபடி நம்ம மூடாக்க அது இதுன்னு போட்டு நம்ம செடிகளை வளர்த்து பக்காவாக நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு முறை, அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு முறை செலவு வந்து நமக்கு ஒரு பெரிய செலவு இல்லை. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு வைத்தியத்துக்கு போனால் கூட நீங்கள் ஒரு 1000-2000 இல்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்தை வாங்கி செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து வைத்தியங்கிறது வந்து பொதுவாக வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கிற உரிய ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பொருள்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டில் இந்த மாதிரி தொட்டிகளை கட்டி நீங்கள் செடிகளை வளர்த்திங்கன்னா செடிகளும் நல்லா வளரும், நமக்கு வேண்டிய காய்கறிகளும் கிடைக்கும். நம்ம அதனில் நம்ம ஒவ்வொரு பச்சை இலையை வளர்க்குறப்பையும் சமுதாயத்துக்கு நாம் பிறந்த நம்ம சமுதாயத்துக்கு எதுவும் தொண்டு செய்யணுமே. ஏன்னா இந்த கரியமலை வாயுவினுடைய இதை வந்து இதை குறைச்சி எடுத்து நமக்கு வந்து நல்ல காற்றா நம்ம காத்தி கொடுக்குது. அது அன்னியில் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவ்வளவு தோட்டத்தை நான் போட்டு வச்சுருக்கிறதுனால கீழே எங்கள் வீட்டில் வந்து வெக்கையே எனக்கு தெரியாது. எனி டைம் வந்து ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. காரணம் வந்து இந்த மாதிரி பசுமையாக நம்ம மேலாக்கினது தாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் தயார் பண்ணிக்கிறோம். அந்த காய்கறிகளும் உரம், பூச்சி மருந்து இல்லாத ஆரோக்கியமான காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி ஆரோக்கியமான காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து முழு ஆரோக்கியத்தோடு இருக்கோம். நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுனால நம்ம எல்லா பணியும் நல்லா சிறப்பாக செய்ய முடியும். அது அன்னியில் வந்து சமுதாயத்துக்கு நம்ம ஒரு தொண்டு பண்ணுறோம். இதுமாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எல்லாருமே முடிஞ்ச மட்டும் அவங்க வீட்டு தோட்டங்களை போட்டு அவங்கவுங்க காய்கறிகளை தயார் பண்ணிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம அளவில் தன்னிறைவு அடையலாம். இப்போ இந்த தோட்டத்தை வந்து நான் இந்த மாதிரி அமைச்சு எங்கள் வீட்டுக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் இந்த ஒரு சேவை செஞ்சிட்ருக்கேன்னா இதுக்கு வந்து அடிப்படை காரணம் வந்து என்னுடைய திருமதி இவங்க தான். இவங்களுக்கு வந்து பொதுவாக இந்த செடி கொடி இது மாதிரிலாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. இவங்க என்னை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி இது மாதிரி வைக்கணும் கொள்ளணும்னு அங்கே நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கப்பே சொன்னாங்க. அதனால் கட்டடம் கட்டுறப்பே இந்த மாதிரி நான் பல பேர்ட்ட விசாரணை பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த காய்கறி எல்லாம் இப்போ வந்து நான் கூட பறிக்கிறது கிடையாது, அவங்க தான் வந்து பறிச்சுட்டு அப்பப்போ பறிச்சுக்கிட்டு அப்பப்போ சமைச்சிக்கிறாங்க. அதை பற்றி அவங்க கூட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இதில் வர காய்கறிலாம் வெளியே வாங்குகிற காய்கறியை விட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது, ருசியாக இருக்குது. நாங்கள் வந்து மார்க்கெட் போயே 2-3 மாதம் ஆகுது, எதுவுமே வாங்கிறதில்ல. கீரைகள் ஆகட்டும், மற்ற வெண்டைக்காய்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது.
சமைச்சு சாப்பிட்டோம்னா. அதனால் நம்ம பூச்சிகள் வரதான் செய்யும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல மருந்துகள் பஞ்சகாவின்ற மருந்தெல்லாம் போட்டு அவங்க நல்லா தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நல்லா செய்யணும் அதை. அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் இல்லாதால அது அப்படியே இருக்குது. மற்றபடி கீரை வேணும்னாலும் எடுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு வேண்டிய துளசி, கற்பூரவள்ளி, எல்லா மூலிகையும் இருக்குது. இந்த சளி, என் பேத்திக்கு சளி வந்தால் கூட அதை எடுத்து நாங்கள் பிழிஞ்சி சாறு எடுத்து கொடுத்தோம்னா நல்லா இருக்குது. எங்கள் மகளும் வந்து அது ஈடுபாடாக, எங்கள் மருமகன் ரொம்ப ஈடுபாடு அதில். அவருக்கு இந்த மாதிரி செய்யுங்க அங்கிள், இந்த மாதிரி செய்யுங்க, என்னென்னவோ ஐடியாலாம் தருவாங்க அவங்க மாமனாருக்கு. அப்புறம் ரோஸெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பார் அவர் அழகாக. இன்னொன்று என்னன்னாக்கா, எங்களுக்கு வந்து கீழே வந்து அனல்ன்றதே தெரியறதில்ல வீட்டில். அது ரொம்ப முக்கியம். வெயில் காலமாக இருந்தாலும் நல்லா குளுமையாக இருக்குது கீழே நாங்கள் இருக்கிறதுக்கு. அனலாகவே இல்லை, வெப்பமே இல்லை இந்த தோட்டம் அமைச்சதால். அது ஒன்று. குழந்தைக்கும் நாங்கள் இந்த மாதிரி தரோம். அன்றாடம் நாங்கள் நல்ல காய்கறிலாம் ரொம்ப சுவையாக இருக்குது. பந்தலுக்கான இதெல்லாம் வெளியே எங்கேயுமே போய் வாங்கலாம். அவங்க வீட்டில் இருந்த பொருள்களை வைத்தே இந்த மாதிரி ஒரு பந்தலை அமைச்சு நல்லா அழகாக நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நல்லா புகழ்ந்து பேசிட்டு போகிறாங்க அவங்கள. நிறைய பேர் ஆசைலேருந்து பார்த்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, நல்லா வச்சுருக்கீங்கன்னு. நிறைய பேர் வந்து எப்படி வச்சிங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க நல்லா உழைச்சி போட்டிருக்காங்க நல்லபடியாக. அதுக்கேற்ற மாதிரியும் நல்லா நமக்கு வந்து அது பலன் கொடுத்தது. அதனால் நாங்கள் மார்க்கெட்டுன்ற பக்கமே போகிறதில்ல. தக்காளிலாம் ரொம்ப சுவையாக இருக்குது. நல்ல காய்கறிகளும் நல்ல மூலிகைகளும் குழந்தைங்களுக்கு இந்த துளசி அது இதுன்னு நாங்கள் எல்லாருமே இதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகிட்டோம். இப்போது நல்லா ஆர்வம் காமிக்கிறோம். எங்கள் பொண்ணுலேருந்து எங்கள் மருமகன்லேருந்து எல்லாரும். மேலும் நாங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான பக்கத்தில் இருக்கிற மக்களோட நல்ல நட்பான உறவு முறையில் இருக்கிறோம். அதிகமான எங்கள் நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. இதனால் எங்களுக்கு பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப மற்ற சிந்தனைக்கு இடம் இல்லை இந்த தோட்டக்கலை போட்டதால் எங்களுக்கு. அதனால் மற்றவங்கள பற்றி சிந்திக்கவோ மற்றதை கெட்டதை பற்றி எதுவுமே எங்களுக்கு சிந்தனை இல்லை. இதிலேயே நாட்டமாக இருக்கிறது. நாங்கள் அன்றாடம் எங்களுக்கு ஈவினிங்கில் வந்து இந்த தண்ணி ஊற்றுறது இது மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப பொழுதுபோக்காகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு ஆர்வமான இடமாகவும் அமைஞ்சு போச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த என்னுடைய தோட்டக்கலையினுடைய வளர்ச்சி. அது வந்து எங்களுடைய கணவருக்கு தான் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் மிகவும் பாடுபட்டிருக்கார் இதுக்காக. இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் நல்ல முறையிலே செய்யுங்கன்னு நாங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவருக்கு இன்னும் கூட நல்லா செய்யணும், இதை இன்னும் விரிவாக செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பத்தாது, இன்னும் நல்ல முறையில் இன்னும் பலதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி உருவாகுது அப்படின்ட்டு. இன்னும் பல காய்கறிகள் வைப்பதற்கு அவருக்கு நாங்கள் உற்சாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேபேஜ், கோஸு, இந்த முள்ளங்கி இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை சூழ்நிலையில் வளர வேண்டிய காய்கறிகள் இல்லைங்களா, காலிஃப்ளவர் இதெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த விதையை வச்சுருக்காரு அவர், நாங்கள் சொன்ன ஒரு உற்சாகத்தின் பேரில். இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு அவரை நாங்கள் வந்து எங்கள் மகன் நிறைய உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். எங்கள் மருமகன் அதை விட ரொம்ப அவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், இதை வைங்க மாமா, அதை செய்யுங்க, இந்த காய்கறி வைங்க அப்படின்ட்டு. இது மாதிரி நாங்கள் உருவாக்குறதுனால நாங்கள் பலனை தான் அடைஞ்சோம். அது மாதிரி நீங்களும் அனைவரும் இதுக்கு முயற்சி பண்ணி பயிரிட்டு இதை செம்மைப்படுத்தி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். கடலூர் மாவட்டம் கொட்டேரி கிராமத்தில் சமீபத்தில் நாங்கள் சந்தித்த இளைஞர் திரு சிவகுமார் அவர்களை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இவர் செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவம் என்ற அமைப்பையும் தமிழ்நாடு வேளாண்மை இயக்கம் என்ற அமைப்பையும் நடத்தி வருகிறார். பாரம்பரிய விதைகளையும் செய்நேர்த்தி முறைகளையும் முற்றிலும் மறந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இவைகளை மீட்டெடுக்க இவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து கூறுகிறார். பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போது 4 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம்.
அதில் எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா, இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பயிர் வகைகள் இருக்கோ அத்தனையும் உரம் யூரியா இல்லாமல், நஞ்சு இல்லாமல் இயற்கை முறையில் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது வந்து நம்ம ஒரு தனிநபராக பண்ணாமல், அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ, அதாவது பாரம்பரிய முறைப்படி நம்மளுடைய இடுபொருட்களாகட்டும், விதைகளாகட்டும், உழவு முறைகளாகட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய ஆட்கள் பரிமாற்றம், அதாவது கொள்ளையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களினுடைய பரிமாற்றமும். இப்போ பக்கத்து வீட்டுக்கு கொள்ளைக்காரங்களுக்கு நாம் போய் உதவி பண்ணுவோம், அறுவடை நேரத்துலையோ நடவு நேரத்துலையோ. அதே போல் அவங்க வந்து நம்ம வந்து உதவி பண்ணுவாங்க. இதை வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம இப்போ வந்து எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வந்து செயல்பட்டுருக்கோம். அது ஒரு அமைப்பாகவும் நம்ம வச்சுருக்கோம். அது செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம், தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்ந்து செயல்பட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா விதைகளே பேராயுதம் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லுவார். அப்போ நம்மளுடைய மரபு விதைகள், அந்த மரபு விதைகளை தான் நாம் வந்து உற்பத்தி பண்ணி அதை அறுவடை பண்ணி திரும்பி அதை பயன்படுத்த முடியும். அப்போ நாம் முன்னெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா மரபு விதைகள். அதில் வந்து இந்த வட்டாரத்தில் விளையக்கூடிய நெல், அடுத்தது வந்து உளுந்து, கம்பு, திணை, சாமை, எள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா மானாவாரி பயிர்களும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், இரவு மாதலும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து முழுக்க வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கை இடுபொருள்களை மட்டும் வந்து பயன்படுத்தி நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதில் நம்ம நண்பர்கள்ட்ட மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 வகையான மரபு நெல்களை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச ஒரு ரகம் இல்லை 2 ரகம் 3 ரகம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, கருடன் சம்பா, காட்டு யானம், ஆத்தூர் கிச்சிலி சம்பா, நவரா, கல்லுருண்டை, அடுத்தது வந்து காளா நமக், அதாவது புத்தர் காலத்தில் அவர் சாப்பிட்ட அந்த நெல். இந்த முதல் கொண்டு நம்மளுடைய நண்பு வட்டாரங்களிலேயே கிட்டத்தட்ட 20லேருந்து 25 வகையான நெல் ரகங்களை நம்ம வந்து பயிரிடுறோம். இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கோமியத்தை வந்து நம்ம வந்து சேகரிக்கிறது தான் இதில் அடிப்படையான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாட்டு கோமியத்தை வச்சு தான் நம்மளுடைய இடுபொருட்கள், பெரும்பான்மையான இடுபொருட்கள் வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். அது பூச்சி வெரைட்டி ஆகட்டும், அமுதுகரசல் ஆகட்டும், பஞ்சகாவி ஆகட்டும், இதுக்கு எல்லாத்தையும் அடிப்படையாக இருக்கிறது மாட்டு கோமியம். அப்போ நான் முதல்ல ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு பனை ஓலையில் கட்டின ஒரு கொட்டகையில் என்னுடைய நாட்டு மாடுகளை நான் அதனுடைய கோமியத்தை சேகரித்ததாக கீழே சிமெண்ட் தரையை போட்டு நம்ம அதை வாட்டம் கட்டி கோமியத்தை வந்து நம்ம வந்து சேகரித்தோம். இது அடிப்படையில் நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த கோமியத்தை வந்து சேகரித்து அது மூலியமாக நம்ம வந்து பூச்சி வெரைட்டி, அதாவது நம்ம பகுதியிலே கிடைக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய இலை, நொச்சி, தும்பை, துளசி, இந்த மாதிரி, அடுத்தது ஆடாத்தொடை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேம்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நெய்வேலி காட்டாமலுக்கு, இந்த மாதிரியான தழைகளை வச்சு பூச்சி வெரைட்டி தயாரிக்கிறோம். அதே போல் நம்மளுடைய பஞ்சகாவியாகவும் இதில் தயாரிக்கிறோம். அதில் சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இதை வச்சு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா நம்ம வந்து தயாரிச்சுக்கிறோம். அப்போ நமக்கு தேவையான இடுபொருட்கள், நமக்கு தேவையான பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான பூச்சி வெரைட்டிகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்கிறோம். செஞ்சுட்டு என்ன பண்ணோம்னா இதில் வந்து இன்னும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய எளிமையாக ஈயம் வந்து நாமளே வந்து இது பண்ணுவோம். அந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா சாதாரணமாக பச்சரிசி கஞ்சியில் நம்ம வந்து செய்ய முடியும். அது வந்து என்னென்னா ஒரு சம அளவு உள்ள, அதாவது 5 கிலோ பச்சரிசியில் அந்த நம்ம வந்து ஒரு கஞ்சி, அதாவது என்னென்னா ரொம்ப குழஞ்ச அளவுக்கு அதை வந்து வேக வச்சு அதை வந்து ஆற வைக்கணும். அப்படி ஆற வச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை மண்பானையிலையோ வச்சுக்கிட்டு 1 வாரம் 7 நாள் அதை வச்சுருந்தோம்னா அது ரொம்ப வந்து கூழ்ம நிலையில் ஆகிடும். அடுத்தது அன்னைக்கு அந்த 7ஆவது நாள் வந்து சம அளவு 5 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 கிலோ அதில் நாட்டு வெல்லம், அதாவது நம்மளுடைய பேட்டா வெல்லம் மாதிரி இல்லாமல் நாட்டு வெல்லம், எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டு வெல்லத்தை சம அளவு அதில் போடணும். அதோட நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், அடுத்தது பரங்கி பழம், பப்பாளி, இதெல்லாம் வந்து போட்டு கலக்கி வச்சோம்னா அடுத்த 7ஆவது நாள், அதாவது 14 நாட்களில் அந்த ஈயம் வந்து நமக்கு வந்து தயாராகிடும். இது வந்து எளிமையான ஒரு வழிமுறை. இப்போ நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈயம்லாம் வாங்குறதுக்கு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இது நம்மளுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த ஈயம் தயார் பண்ணிக்கலாம். இந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாத்தங்காலில் ரொம்ப அருமையாக வந்து நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்குது. நடவு போடும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாய் நாற்றங்கால் பயன்படுத்துகிறோம். அந்த பாய் நாற்றங்காலில் வந்து இந்த நம்ம ஈஎம்ஐ பயன்படுத்தும் போது அந்த நாற்று கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 நாளுக்குள்ளே நல்லா 1 முழம் அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு அந்த நாற்று வந்து வளர வைக்க முடியும். அந்த இடுபொருட்கள் எல்லாமே நம்மளே வந்து செய்ய வச்சுக்கிறோம். இப்போ அந்த பாய் நாற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 1 ஏக்கருக்கு 4 கிலோ விதையே நம்ம வந்து போதுமான அளவு இருக்குது. அந்த 4 கிலோ விதையிலேயே நம்ம பயிர் வைக்கும் பொழுது, சாலை நடவில் வந்து வைக்கும் பொழுது அதில் 2 பயிர் 3 பயிர் வைக்கிற அளவுக்குள்ளே நமக்கு வந்து நாற்று வந்து தேவையான அளவுக்கு அதில் வந்து இருக்குது. அப்போ நம்ம விதை நெல் நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம விதை நாற்றங்களும் நாமளே வந்து போடுறோம், அதனுடைய இடுபொருட்களும் நாமளே வந்து தயாரிக்கிறதுனால இது ஒரு தற்சார்பு வாழ்வியலுக்கான ஒரு முன்னோட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வாழறதுக்கு நம்மளால் முடியும். நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை வந்து மற்றவங்கள ஒரு பெருநிறுவனங்களை சார்ந்து இருக்காமல் ஒரு விவசாயி தன்னையும் தன்னுடைய சுற்றத்தாரையும் சார்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம வந்து செயல்பட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க வயல் வந்து கிச்சிலி சம்பா. இப்போ இந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு
15லேருந்து 16வது நாளில் வந்து நட்ட ஒரு நிலை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதில் நட்டிருக்கோம். இப்போ நெல் வயல்னு சொன்னீங்கன்னாலே அது வந்து பலதானிய விதைப்பு, அதாவது மண்ணை வந்து வளப்படுத்தணும். அந்த மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கு பலதானிய விதைப்பு வந்து பண்ணுவோம். அதில் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய சணப்பை, தக்கா, கம்பு, அடுத்தது வந்து எள்ளு, உளுந்து, இது எங்கள் பகுதியிலே கிடைக்குது. இதை வந்து ஏக்கருக்கு 20 கிலோ அளவு வந்து நாம் வந்து போட்டு விதைச்சிருவோம். விதைச்சிட்டு அது வந்து 50லேருந்து 60வது நாள், அதாவது பெரும்பான்மையான செடிகள் பூக்கும் தருவாயில் இதை நம்ம மடக்கி ஓட்டுறோம். மடக்கி ஓட்டிட்டு திரும்ப அதில் வந்து தண்ணி வந்து இழுக்காத அளவுக்கு, தண்ணி எப்பயுமே தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அதில் வந்து தண்ணி கட்டுறோம். தண்ணி கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு 15 நாள் அதை வந்து அழுகிய நிலையில் வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம நடவு போடும் பொழுது அந்த அடுத்து பயிருக்கு தேவையான நைட்ரஜன் சத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா அங்கே கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது அழுகிய அந்த பயிர் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளை அழுகிறதுக்கே அது பெரும்பான்மையாக எடுத்துக்கும். அதனால் ஒரு கால இடைவெளி நம்ம மடக்கி ஓட்டினதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நம்ம நடவு போடுற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கணும். அப்போ நாத்தங்காலை தயார் பண்ணுறது, பலதானிய விதைப்பை வந்து விதைக்கிறது, அதை மடக்கி ஓட்டுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கணக்கிட்டு தான் செய்யணும். ஏனதானு செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும். இப்போ இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து மலாட்டை கொடி வந்து நம்ம வந்து போட்டு ஓட்டியிருக்கோம். அந்த மலாட்டை கொடி வந்து பார்த்திங்க இதுக்கு முன்னால் வந்து மலாட்டை இருந்ததுனால அந்த மலாட்டை கொடி இதிலே போட்டு இது பண்ணி நம்ம வந்து ஒரு 2 வாரம் கழித்து தான் நம்ம இதில் நடவு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா 130லேருந்து 135 நாளுக்குள்ள வயது உள்ள பயிர் இது கிச்சிலி சம்பா. இப்போ இந்த கிச்சிலி சம்பா வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து எங்களுடைய விதை தான். இப்போ நம்ம வந்து இந்த வட்டாரத்திலே எடுத்து இந்த நம்மளுடைய நண்பர்களே நம்ம வந்து விதையை வந்து பகிர்ந்துக்கிறோம். இதை வந்து 2 விதமாக நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஒன்று விதைகளாக ஆண்டுக்கு ஒரு முறை விதை திருவிழா வச்சு நம்ம வந்து விதையாக வந்து இது வந்து பகிர்ந்துக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி விதையாக பகிர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நெல்லை நம்ம அரிசியாக வந்து பயன்படுத்தி நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு முறை வந்து பூச்சி விரட்டி அடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு முறை ஈயம் கரைசல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நட்டை வந்து 18வது நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து ஈயம் கரைசல் அடிச்சிருக்கோம். 20வது நாள் வந்து கோணாவீடர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இதில் 2 முறை கோணாவீடர் ஓட்டிருக்கு. அப்போ கோணாவீடர் ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா தூர்கள் வந்து நல்லா வந்து வெடிக்குது. தூர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40லேருந்து 45 தூர்கள் வரைக்கும் இது வந்து வெடிக்குது. இது முதல்ல நட்டோம். இதுவே இந்த மண்ணை இன்னும் வந்து 2 முறை 3 முறை நம்ம இதை வந்து பல பயிர் சாகுபடி பண்ணி இதை நம்ம பயிர் சுழற்சி முறையும் பண்ணி இன்னும் வச்சோம்னா இன்னும் சிறப்பாக வரும். இப்போ பயிர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ கதிர் வரக்கூடிய கதிர் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து இன்னும் ஒரு 15 இது இன்னும் வந்து ஒரு 20 நாள் ஆகும் இது வந்து அறுவடைக்கு வர்றதுக்கு. இது வந்து முழுக்க நம்ம வந்து கையறப்பாக தான் அடுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் விதை நெல்லை வந்து நம்ம தரமாக உற்பத்தி பண்ணணும், கலப்பு இல்லாமல் வரணுங்கிறதுக்காக கையறப்பு பண்ணி தான் நம்ம வந்து அறுவடைக்கு வந்து செய்கிறோம். பூச்சி கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெறும் பூச்சி விரட்டி மட்டுமோ இல்லை வந்து சூடமோனஸ் இதை மட்டுமே வச்சு நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அது தவிர்த்து வரப்பு பயிர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பறவை தாங்கியல். இப்போ வந்து நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா பறவை தாங்கியல் வைக்கிறோம். இந்த பறவை தாங்கியை வந்து பார்த்திங்கன்னா கதிர் வர வரைக்கும் தான் நம்ம அதில் வைக்கணும். கதிர் வந்ததுக்கப்புறம் அதில் வச்சோம் அப்படின்னா குருவிகள் வந்து அங்கே அதில் அந்த பறவை தாங்கியில் வந்து உட்காந்துக்கிட்டு நெல்லை வந்து சாப்பிடும். அது நம்மளுக்கு ஒரு சேதாரம் ஏற்படும். அதனால் நெற்கதிர் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த பறவை தாங்கிகளை நம்ம கொல்லையில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பறவை தாங்கிகளை அப்புறப்படுத்திடணும். இந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம 2 விதமாக பயன்படுத்தும். ஒன்று வந்து விதை நெல்லாகவும் நம்மளுடைய விவசாயிகள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அடுத்தது வந்து இதை நாமளே மதிப்பு கூட்டி அரிசியாக விற்பனை பண்ணும்பொழுது நம்ம இதுக்கு லாபகரமாக இருக்குது. இதில் வந்து ஏக்கருக்கு 20லேருந்து 22 மூட்டை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இந்த 22 மூட்டை வந்தாலே நமக்கு வந்து லாபம் தான். ரசாயன முறையில் உற்பத்தி பண்ண நெல்லை விட நம்ம இயற்கை முறையில் பண்ணும்பொழுது ஒரு கிலோ அரிசி 65லேருந்து 70 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது வந்து லாபகரமாக நம்மளுக்கு இருக்குது. செலவும் வந்து குறைவு. இன்னொன்று மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்குறோம். இதுதான் ரொம்ப இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து நம்ம நண்பர்களோடு சேர்ந்து செயல்படுறதுனால நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் அவங்களுடைய உதவிகள் இருக்கிறதுனால எங்களால் எளிமையாக செய்ய முடியுது, சிறப்பாக செய்ய முடியுது.